ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, எனதருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ, யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது மனசு சுத்தமாகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? அடிக்கடி நான் சொல்வேன், மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாமே சுத்தமாக இருக்கும். வீடு சுத்தமாக இருக்கும், வாழ்க்கையே சுத்தமாக இருக்கும். எங்கள் மனசு, எங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருந்தால் நம்ம வாழ்க்கையும் உயர்ந்ததாக இருக்கும். பாபா கிட்ட நம்ம கேட்கணும், எங்கள் உடல் ஆரோக்கியம் குன்றாமல் சாந்தியோடையும் சமாதானத்தோடையும் நம்ம வாழ்கிறதுக்கு எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துங்கப்பா, வழித்துணை பாபா அப்படின்னு கேட்டோம்னா நல்ல வழி கிடைக்கும். எண்ணங்களுடைய சக்தி தான் நமக்கு எழுச்சியான சக்தி. மனசில் அதுதான் விதை. மனசில் எழக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உடல் நலத்தையும் நோயையும் தீர்மானிக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்ல எண்ணங்கள் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும், கெட்ட எண்ணங்கள் நோயையும் துக்கத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சாய் சொல்கிறார். உன்னுடைய மனசை பார்த்துக்கோ, உன்னுடைய உடல் தானாகவே சரியாயிடும் அப்படிங்கிறார். இந்த விஞ்ஞானமும் ஆன்மீகமும் அமெரிக்காவில், ஐரோப்பாவில் கூட மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு தெரியுமா? மன அழுத்தம் தான் 80% நோய்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே உண்மையை தான் நாம் இந்த பிரார்த்தனையில் சொல்லிகிட்ருக்கோம், இந்த தன்னம்பிக்கையை கொடுத்துட்ருக்கோம். சாயப்பா தான் சொல்கிறார். சாய் 100 வருஷங்களுக்கு முன்னே சொன்னார், நீ சிந்திக்கிறது மாதிரி தான் நீ ஆகிற. நீ எதை சிந்திக்கிறையோ, அது எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிடுற அப்படின்னு சொல்கிறார். எண்ணங்களே சுத்தமாக க்ளீனாக நம்ம பண்ணிட்டு வச்சுருந்தோம்னா உடம்பு சாதாரணமாக ஆரோக்கியமாக மாறிடும். சாய்பாபாவுடைய அருள்வாக்கு என்னென்னா, அவர் சொல்கிறாரு, என்ன நம்பு உன்னுடைய மனசு அமைதியாகிடும். மனசு அமைதியானால் உடம்பு ஆரோக்கியமாகிடும். உடம்பு ஆரோக்கியமாக நீ கூப்பிட்றதுக்கெல்லாம் வரும், கூப்பிட்ற வேலை சொல்கிற வேலைலாம் செய்யும் உடம்பு. அப்படி இல்லைன்னா சண்டி பண்ணும் உடம்பு. சாய்நாதனுடைய அந்த நாம ஸ்மரணம் என்பது மனதினுடைய மருந்து, மனசில் இருக்கிற புண்ணை ஆற்றக்கூடிய மாமருந்து. அந்த மருந்து அது எந்த மருந்து? மந்திர மருந்து. இந்த உடலினுடைய ஆற்றல் அவ்வளவு நல்லா வரும். பிரார்த்தனைக்கு நல்ல வழியை கண்டுபிடிக்கணும். காலையில் எழுந்த உடனே ஓம் சாய்ராம் அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்சம் 21 முறை செஞ்சுட்டு வாங்களேன், ஜபம் பண்ணி பாருங்களேன். அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் ஒரு சின்ன ஒரு விளக்கு ஏற்றி, ஒரு தீபம் ஏற்றி, சாய் என்னுடைய எண்ணங்களை சுத்தமாக மாற்றுவேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. வேண்டாமலே நீங்கள் பாட்டு போகிற போக்கில் போனால் எப்படி முடியும்? மனசில் கவலை வந்தால் தான் கடவுளை நினைக்கிறான் அவன். உடனே சாய் அப்படின்ற பெயரை நினைவு கூறுங்க. அடுத்த நிமிஷமே மனசு லகுவாகும். அனுபவத்து மூலமாக தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஊரில் நடந்த சம்பவம் ஒன்று இருக்குது. ஒருத்தருக்கு நீண்ட நாளாக நோய், துன்பம், வலி, வேதனை. அவர் மருத்துவர்கிட்ட போனாலும் குணமே ஆகலை அந்த நோய். ஆனால் தினம் ஓம் சாய்ராம் அப்படின்னு ஜபிச்சு வருது. அது மறக்கிறதே இல்லை. அதை சொல்லிகிட்டே வந்தார். சில மாதத்தில் உடம்பு முழுசும் ஆரோக்கியமாக மாறிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் மாறும்னு நான் சொல்கிறேன். பக்தனுடைய வேண்டுதல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் மனசு கெட்ட எண்ணங்களால் நிரம்பாமல் என்னை காப்பாற்று, என்னை நல்ல வழிப்படுத்து, எனக்கு நல்ல எண்ணத்தை கொடு, என்னுடைய உடல் நோய்களெல்லாம் ஓடி போயிடணும், தாக்காமல் என்னை காப்பாற்று, உன்னுடைய அருள், உன்னுடைய நாமத்தை சொல்லும்போது என்னுடைய மனசிலிருந்து மருந்தாக இருக்குது, அது உடலினுடைய ஆற்றலை பெருக்குது அப்படின்னு நம்பி சொல்லணும். மனசு சுத்தமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாகிடும், வாழ்க்கை ஆனந்தமாகிடும். ஸோ இந்த மாதிரி ஆனந்தமான ஒரு எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னு நானும் உங்களை வாழ்த்துறேன். இது குறித்து மேலான உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இது நல்ல சிறப்பான ஒரு வைரல் ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.